தம்பி வணக்கம்ப்பா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னும் 3 பேர் வந்துட்டோம். ஆமா, இன்னைக்கு அபுல் ஃபைஸ் வந்ததும் சேர்ந்து பண்ணலான்னு தான். சரி சரி. ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல? ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு. குளிர்காலத்துல தான் நம்ம சேர்ந்து உட்காந்து பண்ணோம். வெயில் காலம் வந்ததுக்கப்புறம் சேரவே இல்லை. அன்னைக்கு கூட ஒரு வீடியோ போடுங்க, யாராச்சும் வந்து ஜாயின் பண்ணா பண்ணுங்க. அதில் வந்துட்டு அந்த கமெண்ட்டை விட்டுட்டு மற்றவங்களாம் நீ பல நிற்கிறீங்க போட ஆரம்பிக்கிறாங்க. நான் பண்ணிடுறேன். நீங்கள் பண்ணீங்க, அதனால கரெக்டாக உங்களுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வாரம் வந்துட்டு போன வாரம் வந்து ஒரு எழுத்தாளரை பற்றி நம்ம 2 பேரும் பேசணும். போன வாரம் இல்லை, அது ஒரு 2 வாரம் ஆச்சு. ஆமாம், சில வேலைப்பொருள்னால பண்ண முடியல. இந்த வாட்டி பழையபடியும் வந்துட்டு ஆளுக்கு ஒரு புத்தகம் வாசிச்சு வந்து பண்ணலாம், புத்தகத்தை அதை மாதிரி ஆரம்பிக்கலான்னு தான். இன்னைக்கு நீங்கள் யாரை பற்றி பேச போகிறீங்க, இல்லை புத்தகம்? இன்னைக்கு நான் பேச விரும்புகிறது வந்து கை தொழும் தேவதை, மதுமிதா எழுதிய புத்தகம். நம்ம கேலக்ஸி தான் வெளியிடுறோம். இது 3 குறுநாவல்களுடைய தொகுப்பு இந்த புத்தகம். அதாவது மதுமிதா அப்படின்ற எழுத்தாளர் தனித்தனியாக எழுதியிருந்தாங்க. செங்காந்தல் அப்படின்ற ஒரு குறுநாவல் வந்து அப்துல் அஹது போட்டி வச்சோம் இல்லையா, நினைவு போட்டி, அப்போ வந்த நாவல் தான் அந்த செங்காந்தல். அது நம்ம அப்போ வெளியிட்டோம், புத்தகமாக தனியாக வெளியிட்டோம். அதன் பிறகு 2 குறுநாவல் அவங்க எழுதி வச்சுருந்தாங்க, அதையும் வெளியிடணுன்றப்போ குறுநாவல்னால் ரொம்ப சிறிய புத்தகமாக இருந்ததுனால 3 குறுநாவல்களை சேர்த்து வெளியிட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சரி, நல்லபடியாக வெளியிடலாம் அப்படின்ட்டு இந்த குறுநாவலை வெளியிட்டோம். இந்த கைதொழும் தேவதை அப்படின்னு பேர் வச்சதுக்கு காரணம் அந்த சினிமா பாடல் இருக்குல்ல, கை தொழும் தேவதை அம்மா அப்படின்ற அம்மா. 3 நாவல்களின் மொத்தமாக இணைக்கிற கரு. 3மே வெவ்வேறு காலம், வெவ்வேறு கதை அமைப்பு, வேறு விஷயங்களை பேசுகிறது தான், ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்காது. ஆனால் எல்லாத்துலேயுமே இந்த அம்மா தாயுடைய விஷயம், புனிதத்தன்மை, தியாகம், இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நிறைய விஷயங்களை பேசியிருக்கு. இந்த வழக்கமாக சொல்கிற தாய், புனிதம், அவங்களுடைய இது அப்படின்றத விட்டு அவள் ஒரு மனுஷி அப்படின்றப்ப அவளுக்கு என்ன தேவையில்லை அப்படின்றத பற்றி பேசுகிற நாவல் இது. மாற்றம், ரத்னாவதி, செங்காந்தல் அப்படின்னு 3 குறுநாவல்கள். இதை 3 இணைச்சது தான் இந்த கை தொழும் தேவதை. இதை வாசித்தாலே ஓரளவுக்கு இதை பற்றி புரிஞ்சுக்கலாம் இந்த நாவலை. இந்த தாய் அன்புக்கே ஈடேதம்மா அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரி கூட இருக்குல்ல, அதுக்கு நிகரானது எதுவுமே கிடையாது. நான் அடிக்கடி போஸ்ட் கூட போடுவேன். ஒருத்தர் வந்து கேட்பான், எங்கள் அம்மா என்னை 20 வயசு வரைக்கும் பார்த்துக்கிட்டாங்க, நான் அவங்க சாகும்போது ஒரு 20 வருஷம் பராமரித்தேன், 2ம் ஈடு ஆயிருமா நேராயிருமா அப்படின்னு முகமது நபிகிட்ட போய் ஒருத்தர் கேட்டாராம். அவர் சொன்னாராம், உங்கள் அம்மா உன்னை வளர்த்து ஆளாக்கி உயிரை காப்பாற்றி கொண்டு வர்றக்கா 20 வருஷம் வளர்த்தாங்க, நீ அவங்க சாகுற வரைக்கும் பராமரிச்சிருக்க, அவ்வளோதான், 2ம் ஒருபோதும் ஈடாகாது, அம்மா தான்னு முகமது நபி சொன்ன விஷயமா படிச்சிருக்கிறேன். நான் அதை பதிவும் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் அதற்கு நிகரான ஒரு அன்பு அப்படின்றது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. பெத்த பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்குறதுக்கு, பொருளீட்டுவதற்கு, நல்ல போதனைகள், வெளியில் போயிட்டு வர்றதுனால இது செய்யலாம்ப்பா, இது செய்யக்கூடாதுப்பா, இது தவறுப்பா அப்படின்னு சொல்கிற அறிவுரைகள் செய்கிறதெல்லாம் தகப்பன் அப்படின்ற ஒரு ஆள் செஞ்சிடறாரு. ஆனால் கருவாக வயிற்றுக்குள்ளே உருவானதுலேருந்து பாதுகாத்து அந்த குழந்தைய ஒரு 9 மாதம் கழித்து குழந்தையாக பெற்றெடுத்து வளர்த்து கொண்டு வரதில் இந்த தாயுடைய செயலை வந்து யாருமே ஈடு செய்ய முடியாது. இப்போ நம்ம பிள்ளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஆயிருந்துருச்சுன்னு வையன், மலம் கழிச்சிருச்சுன்னா என்ன செய்வான்னா, பெரும்பாலும் 99% தான் இருக்கும், அம்மா கூப்பிட்டியம்மா பிள்ளையை தூக்கிட்டு போமா அப்படிம்பாங்க. எந்த அப்பாவும் தூக்கிட்டு ஓடுறதோ இல்லை தாத்தா தூக்கிட்டு ஓடுறதோ இல்லை, அம்மாவை தூக்கிட்டு ஓடு, இல்லை அப்பத்தா தூக்கிட்டு போகும், அம்மாயை தூக்கிட்டு போகும், போய் கழுவிட்டு கொண்டு வந்துட்டு மறுபடியும் கையை கழுவிட்டு அந்த அம்மா சாப்பிடுவா. அதை வந்து நான் ஒரு இறைத்தன்மையாக பார்க்குறேன். எந்த ஒரு அருவறுப்பு இல்லாமல், எந்த இதுவும் இல்லாமல் ஒரு பிள்ளைக்கு செய்யக்கூடியதை அது தாய் தான். அந்த தாய்மை தான் இந்த 3 குறுநாவல்களின் கரு அப்படின்னு சொல்லலாம். செங்காந்தல்னா என்னது? அது 3 அந்த கதையில் சொல்கிறேன் நான். ஓகே. இப்போ ஒவ்வொரு நாவலும் பயணிக்கிற களம் வேறு வேறையாக இருக்குது. ஆனால் தாய்மை அப்படிங்கிற ஒரு உணர்வில் ஒன்றி வருது. இப்போ கொஞ்சம் இதை பேசும்போது தாய்மைனா கிரிஞ்சு கண்டென்ட்டாக சிலர் ஒதுக்கிடுறாங்க, கிரிஞ்சுன்னு சொல்லிடுவாங்க. கிரிஞ்சு ஸ்டோரி எடுத்தவரே இருக்கார். ஆனால் யோசிச்சு பார்த்தா இதை இன்னும் பேசணுமா, தாய்மையை பற்றி பேசணுமா? கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன்.
ஒரு அம்மா கண்ணு தெரியாத அம்மா குச்சி வச்சு நடந்துக்கிட்டு இருக்கு. ஏதோ பிரச்சனை அந்த பையனுக்கு, அவங்க அம்மாவுக்கு சொத்து தரோ என்ன வேணாலும் இருக்கட்டுமே, அந்த தாய் கண்ணு தெரியாத பொம்பளை நடந்துக்கிட்டு இருக்கு. அவன் ஓடி வந்து மிதிக்கிறான் கன்னத்தில் அவன் காலை தூக்கி மிதிக்கிறான். அந்த அம்மா கீழே விழுகுது. அப்போ இந்த அளவுக்கு மனிதர்கள் தற்போதைய உலக வாழ்க்கையில் சில விஷயங்களை செய்கிறதுனால இந்த அளவுக்கு மனித தன்மையற்று போய்கிட்டு இருக்கப்ப கண்டிப்பாக தாய்மையை பேசணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அதனால இந்த நாவலை பற்றி பேசணும், இந்த நாவலை மக்கள் வாசிக்கணும் அப்படின்னு கூட நான் கருதுகிறேன். இந்த நாவல் 3லையுமே ஒரு பொறுமையோட உச்சத்தை காட்டியிருப்பாங்க. வாசிக்கிறவங்களுக்குல நம்ம சமூகத்தில் இருக்கிற நம்ம பெண்கள், நம்ம குடும்ப பெண்கள்லாம் எந்த அளவுக்கு சகித்து போகிறாங்க, பொறுமையாக இருக்கிறாங்க அப்படின்றத இந்த கதை மாந்தர்கள் வழியாக கடத்தியிருப்பாங்க. இந்த ரத்னாவதின்ற நாவலில் அந்த கதாபாத்திரத்தெல்லாம் எனக்கு ரொம்ப கோந்துருச்சு. என்னம்மா நீ பொம்பளை அடிச்சா அவன் நம்ம வெளியே தட்டிட்டு வராமல் அப்படின்ற மாதிரி நமக்கு படிக்கும்போது ஆக்ரோஷமாக இருக்குது. நீ என்ன பொம்பளை, என்ன பண்ணிச்சு பொழைக்கிற நீ அப்படின்ற மாதிரி. ஆனாலும் அவங்க அப்படி இருக்கிறதுனால தான் இந்த குடும்பம் அப்படிங்கிற வர அமைப்பு இந்த சமூகத்தில், குடும்பம் இவங்க ஃபேமிலி குடும்பங்களாக சேர்ந்ததான் சமூகம், இதெல்லாம் இருக்குன்றதுக்கு காரணமே இந்த மாதிரி கதையில் படிக்கும்போது இந்த பெண்கள், நம்ம பெண்களுடைய பொறுமை தான் இந்த இதை இன்னும் கட்டுக்குலையாமல் வச்சிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுது. இந்த செங்காந்தல் கேட்டிய அந்த நாவல் வந்து இன்னும் சிறப்பான நாவல். இந்த 3 நாவல்கள் செங்காந்தலோட என்ன, அதாவது செங்காந்தல் மலர் தான், அதை வந்து அவங்க தலைப்பாக வச்சு. ஆமாம் ஆமாம். அது ஒரு எந்த மனிதனும் பெற்றோராக இருக்கும்போது அவர்களுக்கு தனக்கு மீறி நிறைய விஷயங்களை குழந்தைகளுக்காக செய்கிறாங்க. பெற்றோர்கள் உலகத்தில் எல்லா பெற்றோர்களும் அது செய்கிறது தான். பிள்ளை பெற்றா அவனுடைய பொறுப்பும் கடமையும் கூட. ஒரு தகப்பனாகட்டும் தாயாகட்டும் அந்த பிள்ளைய உண்டாக்கி வளர்த்து கொண்டாந்து ஆளாக்குறது. ஆனால் இந்த சிறப்பு குழந்தைகளின் பெற்றோர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய அர்ப்பணிப்பே மற்ற எல்லாரையும் விட ரொம்ப அதிகம். சிறப்பு குழந்தைகளுடைய பெற்றோர்கள், அந்த நாவல் முழுக்க சிறப்பு குழந்தைகளை பற்றி தான் அந்த செங்காந்தல் நாவல். அவங்களுக்கு கூடுதல் பொறுப்பும் பொறுமையும் தியாகமும் அவங்களுக்கு வேணும். அப்படி இருந்தால் தான் அந்த பிள்ளைங்களை அவங்க வந்து இந்த உலகத்தில் வாழ வைக்க வழிநடத்த முடியும். அதை பற்றி அவங்க ரொம்ப சிறப்பாக இந்த செங்காந்தல் நாவலில் எழுதியிருக்கிறாங்க. மொத்தத்தில் இந்த 3 குறுநாவலை நீங்கள் வாசித்து முடிக்கும்போது, அம்மானா தியாகம், புனிதம், இந்த நான் சொன்னேனே இந்த கிரிஞ்சா சொல்கிற இருக்குல்ல, அதுக்கு அப்பாற்பட்டு அவங்களுக்கும் உண்டான வேண்டியது வேண்டாததுன்னு இருக்குல்ல, அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிக்காதது இருக்குது, அந்த விஷயங்களையும் நம்ம வாழ்வோட இயல்பில் நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதையும் இந்த 3மே உணர்த்தும் அப்படின்னு சொல்கிறேன். மொத்தத்தில் கை தொழும் தேவதை நம்ம தற்போதைய சூழலில் கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய ஒரு நாவலாக நான் சொல்கிறேன். மதுமிதா எழுத்தாளர்.